நீட் தேர்வு வினாத்தாள் கசிவிற்கு எதிராக காக்ரோச் ஜனதா கட்சி நடத்திய போராட்டத்தின் போது ஒற்றை வீடியோவால் தேசிய அளவில் வைரலானவர் மும்பையைச் சேர்ந்த மாடல் அழகி ரியா அஹீர். இந்த ஒற்றை வீடியோவால் அவரது இன்ஸ்டாகிராம் சப்ஸ்கிரிப்ஷன் அதிகரித்ததோடு மாத வருமானம் லட்சக்கணக்கில் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்கு ஆளாகி வருகிறார். அதாவது, போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட போராட்டக்காரர்களை ஏற்றிச் சென்ற காவல்துறை வாகனத்தின் முன் அவர் பாய்ந்து சென்ற வீடியோ வெளியானதை தொடர்ந்து அவர் சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றார். இதனால் அந்த ஆர்ப்பாட்டத்தின் மிகவும் அறியப்பட்ட முகங்களில் ஒருவரானார். குறிப்பாக போராட்டக்காரர்களை கைது செய்த காவல்துறை வாகனம் புறப்பட தயாரான போது ரியா அஹீர் அந்த வாகனத்தை நேருக்கு நேராக தடுத்து நின்றார். போராட்டக்காரர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியதுடன் மாணவர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் காவல்துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மற்ற போராட்டக்காரர்கள் அந்த வாகனத்தை சுற்றி கூடியிருந்த போதும் ரியா அஹீர் மட்டும் காவல்துறை வேனிற்கு முன்னால் தைரியமாக நின்று கொண்டிருந்ததை அந்த வீடியோ காண்பித்தது. அந்த வீடியோ மிகவும் பரவலாக பகிரப்பட்டு அவரது செயல்கள் மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் போது எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் ஆகிய இரண்டை பற்றியும் சமூக வலைதளங்களில் விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் அந்த ஒற்றை வீடியோவால் சப்ஸ்கிரைபர்கள் அதிகரித்து மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார் என்ற விமர்சனங்களும் எழும்ப ஆரம்பித்துள்ளது. இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டால் ₹1 கூட வருமானம் வராதே, பிறகு எப்படி இன்ஸ்டா மூலம் அவர் சம்பாதிக்கிறார் என சில நெட்டிசன்கள் கேள்வி எழுப்ப அதற்கு இன்னொரு தரப்பு நெட்டிசன்கள் பதிலளித்துள்ளனர். தற்போது ரியா அஹீர் இன்ஸ்டா பக்கத்தை 2,86,000க்கும் மேற்பட்டோர் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இவர் வெளியிடும் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்களை பார்க்க மட்டுமே 10,000க்கும் மேற்பட்டோர் மாதம் ₹140 ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர்களாக உள்ளார்கள். எனவே இவர்களால் மாதம் 12 லட்சம் ரூபாய்க்கு மேல் ரியா அஹீருக்கு இன்ஸ்டாவில் வருமானம் கொட்டுகிறது என விமர்சித்து வருகிறார்கள். 27 வயது ரியா அஹீர் வெறும் நீட் போராட்டக்காரர் மட்டுமல்ல, மும்பையைச் சேர்ந்த ஒரு மாடல் அழகி, நடிகை மற்றும் தொழில் முனைவோர் ஆவார். எனவே இவரை லட்சக்கணக்கானோர் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீட் போராட்டத்தில் கலந்து கொண்டு தைரியமாக காவல்துறையின் வாகனத்தை மறித்து வைரலானதால் இன்னும் லட்சக்கணக்கானோர் அவரை பின்தொடர ஆரம்பித்துள்ளார்கள். அவரது தொழில் சார்ந்து பிரத்யேக வீடியோக்களுக்காக அவர் கட்டணம் பெறுகிறார். விருப்பமுள்ளவர்கள் பணம் கட்டி பின்தொடர்கிறார்கள். ஏற்கனவே தனக்கு எதிராக தொடர்ச்சியான சமூக வலைதளத்தில் வெறுப்பு பிரச்சாரம் நடத்தப்படுவதாக குற்றம் சாட்டி புகார் அளித்துள்ளார். அப்படி இருக்க அவர் நீட் போராட்டத்தை வைத்து இன்ஸ்டாவில் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார் என்கிற துணியில் அவருக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டாமே என்றும் அவருக்கு ஆதரவாக பலர் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.